பிரைஸ்லோ. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நாம் என்ன செய்கிறோன்னா, எப்போதும் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை அதிகபட்சமாக மக்கள் ஐயோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம். அடுத்தது இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதற்கு பிறகு வராது, நடக்காது, கிடைக்காது, அதெல்லாம் நம்ம ஆகிற கதையா என்று சொல்லுகிற இந்த 3 வார்த்தைகளை நாம் அதிகமாக அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்குது. அதில் விசேஷமாக கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துறது தான் இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். ஒன்று, அப்போ இந்த வார்த்தைகளால் நமக்கு என்ன பாதிப்பு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். பைபிளில் அது இருக்குது, ஐயோன்ற வார்த்தைகள் இருக்குது, ஐயோன்ற வார்த்தைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. அதே சமயத்தில் வராது, நடக்காது, கிடைக்காது, போகாது அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் நினச்சிக்கூடாது, சொல்லக்கூடாது. உடனே நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, பேசுவோம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது, எதிரடியான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது, எல்லாம் பாசிட்டிவாக செய்யணும், நடக்கும், வரும், கிடைக்கும், கத்தை பார்த்து அப்படின்ற வார்த்தையை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், தெய்வீகமான விஷயங்களை நான் விதமாக சொல்ல விரும்புகிறேன் என்பதை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரை வீரர்களும் ரதங்களும் பட்டணங்களை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். எலிசா என்ற தீர்க்கதரிசிகிட்ட இருக்கிற வேலைக்காரன் அவன் என்ன செய்கிறான், காலையில் எழுந்திரிச்சு கண்ணை கசைக்கிட்டு வெளியே பார்க்குறான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நிறைய போர் வீரர்கள், குதிரைகள், ரதங்கள், இதெல்லாம் இராணுவம் எல்லாம் என்ன செய்து சுற்றின்னு இருக்குது. அது யாருன்னா, சீரியாவின் ராஜா என்ன செய்கிறான், படைகளை அனுப்பி எலியாவை பிடித்துட்டு வருவதற்கு அவன் ஆட்களை அனுப்புகிறான். அதுதான் நீங்கள் இந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்போது அவன் அனுப்பும்போது இவன் என்ன செய்கிறான், காலையில் தூங்கி வந்துருச்சு, அதை பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ என்று சொல்கிறான். பாருங்கள், ஊழியக்காரன் கூட இருக்கான். அதுலேயும் எலியாவை காட்டிலும் எலிசா 2 மடங்கு அற்புதங்களை செய்தவன், மகிமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவன் மனிதன். அவங்கிட்ட இருக்கிற ஊழியக்காரன் அவன் சொல்கிறான், இது ஆட்களை சுற்றி இருக்கிற ஆளுங்களை பார்த்து, பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற ஆட்களை பார்த்து, அல்லது அவன் இருக்கிற ஊர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஊரில் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தேத்தானில் இருக்கார். தேத்தான் தான் அந்த இருக்கிற பட்டணம். தேத்தானை சுற்றிலும் மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தவொடனே, எப்படியும் நம்ம குடிபட்டோம், இன்னைக்கு மாட்டினோம், இன்னைக்கு அழிஞ்சோம், செத்தோம் என்று சொல்லுகிற எண்ணம் அவனுக்குள்ள வந்ததுனால ஐயோ என்று சொல்லி எலிசாவை பார்த்து கதறுகிறான். அப்படியான இன்றைக்கும் கூட நிறைய ஊழியர்களும் வசனம் தெரிந்தவர்கள், வல்லமையான மனிதர்களோடு கூட இருக்கிறவங்க, கர்த்தருடைய ஆட்கள், உங்களாவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயோன்ற வார்த்தையை அதிகமாக பயன்படும். ஏன்னா பயத்தின் மிகுதினால் ஐயோ என்று சொல்லுகிற அலறுதல் இருக்குது. எதிர்காலமே சூனியமாயிடுச்சு அப்படிங்கிற அலறுதல் அவங்களுக்குள்ள இருக்குது. அப்படி இன்னொருத்த ஐயோன்றான். நீங்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லும்போது, ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். ஒரே கூப்பாடு போகிறான், ஐயோ என் எதிர்காலமே போச்சு, நான் இரவலாக வாங்கிட்டு வந்து வெட்டினேன், இது வெட்டி நான் இந்த உத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள இந்த கோடாரி என்ன செய்யுது, கோடாரி வந்து இதில் விழுந்துருச்சு, தண்ணீரில் விழுந்துருச்சு, இப்போ என்ன செய்யறது, ஐயோ என்று சொல்லி கதறுகிறான். அப்படின்னா ஐயோன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா, எதிர்காலமே சூனியமாகிடுச்சு, வாழ்க்கையே நாசமாக போச்சு, இனி பழப்புக்கு வழியே கிடையாது, முடிஞ்சு போச்சுடா கதை அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் ஐயோன்ற வார்த்தை. இந்த ஐயோ அப்படிங்கிற வார்த்தை. அடுத்தது என்னை பொறுத்தவரை இப்படி சொல்லுவேன், ஐயோ அப்படின்ற வார்த்தை பாருங்கள் சொல்கிற அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று சாவில் சொல்லுவாங்க, சாவில் தான் சொல்லுவாங்க ஐயோ என்று சொல்லி என்ன சொல்லுவாங்க. அப்படி மரண ஓலங்கள் என்ற வார்த்தை தான் அந்த ஐயோன்ற வார்த்தை, அதுதான் அந்த மீனிங். அப்போது ஊழியக்காரனுடைய வாயில் ஐயோன்னு வார்த்தை வரலாமா, வரக்கூடாது. அடுத்தது விசுவாசிகள் வாயில் ஐயோ என்ற வார்த்தை வரலாமா, வரக்கூடாது. அப்போ ஐயோ என்ற வார்த்தை இதக்கூடாது. அப்போ ஐயோன்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஐயோன்ற வார்த்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போ இவன் சொல்லுகிறான் ஐயோன்னு. அப்போ ஒன்று எலிசா என்ன செய்கிறான் பாருங்கள், அடுத்த வசனத்தில், அதற்கு அவன், பயப்படாதே, அதாவது எலிசா சொல்கிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும்
நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவங்க அவங்க கூட்டு வந்திருக்கிற ஆட்களை காட்டிலும் அவங்கள விட நம்மோடு இருக்கிறவங்க அதிகம் என்றான். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்றார், ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே அவன் வேலைக்காரன் கண்கள் திறந்தது. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை நிறைந்திருக்க அவன் கண்டான். அப்போ இப்போ என்னத்தை பார்க்குறாரு இந்த வேலைக்காரன், எலிசாவுடைய வேலைக்காரன் எலிசாவை சுற்றிலும் மலையை சுற்றிலும், தேதானை சுற்றிலும் இல்லை, தேதான் ஒரு பட்டணம், ஆனால் அவன் இருக்கிற மலையை சுற்றிலும் இருக்கிற அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் வீரர்களையும் தேவ தூதர்களையும் அதையெல்லாம் பார்க்குறான். அதிகமான ஆட்களை பார்க்குறான், அதிகமாக இருக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே தான் இப்போ தெரியுது இவனுக்கு, ஆகா கர்த்தர் நம்மை இப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய ஊழியக்காரன் அவன்கிட்ட அல்லது தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதன்கிட்ட இருக்கிறப்போ, அல்லது விசுவாசிக்கிற மனிதன்கிட்ட இருக்கிறப்போ, தேவனால் கனப்படுத்தப்படுகிற மனிதன்கிட்ட இருக்கிறப்போ அவரை குறித்த அறிவு முதல்ல அந்த ஊழியக்காரன் இருந்திருக்கணும். ஆனால் இல்லை, எலிசாவை குறித்த அறிவற்ற ஒருவன் எலிசா கூட இருக்கிறான். இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறோம். சில ஊழியங்களுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் ஊழியத்தை குறித்தோ, தேவனை குறித்தோ, தேவனுடைய வார்த்தையை குறித்தோ, வேதாகமத்தை குறித்தோ அறிவற்றதான மனிதர்களாக நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம், ஊழியத்தில் சில ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, மற்றவர்களை பயமுறுத்துறாங்க. என்ன செய்கிறாங்க, சில வீடுகளுக்கு போகிறாங்க, உன்கிட்ட பிசாசு இருக்குது, பேய் இருக்குது, செய்வனை செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு பயங்காட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் அவன்கிட்ட பேய் இருக்குது, பிசாசுன்னு சொல்கிறது நீயா தேவை உனக்கு? அதுக்கு கோடஞ்சிக்காரன் போதாதா? நீ சொல்லணுமா? ஆனால் நீ என்ன சொல்லணும், கர்த்தர் உன்னை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார், அவரை பிடிச்சிக்க, அவர் இன்னும் உன்னை சுற்றிலும் இருக்கிறார், நம்மை சுற்றிலும் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற வல்லவராக இருக்கிறார்னு சொல்கிறதுக்கு தான் ஊழியக்காரன் தேவை. அப்போ உன்னை பயந்து இருக்கிற ஐயோன்னு சொன்ன இவனுக்குள்ள இந்த கேரக்டருக்கு அவர் சொல்லித்தராடே, நீ ஆண்டவர் இவன் கண்ணை திறந்துடும். அப்படியானால் கண் திறக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய மகத்துவத்தையும் காண்கிற கண் திறக்கப்பட்டவனாக வாழுகிறவன் தான் விசுவாசி, ஊழியக்காரன். அப்போ இப்போ என்னத்தை நம்முடைய கண்கள் எப்படி திறக்கப்படுகிறது? ஐஸ்வர்ய மயக்கத்தினால நாம் மயங்கி இருக்கிறோம், உலக மயக்கத்தினால் மயங்கி இருக்கிறோம். அடுத்தது இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா, எனக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பயந்துட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரை விதமாய் சொல்லுவேன், உலகம் எந்த சூழ்நிலையை நோக்கி போனாலும், கிறிஸ்தவத்துக்கு எதிரான சூழ்நிலைகளை இந்த உலகம் என்ன மாதிரி கட்டமைப்பு செய்தாலும், தேவன் உனக்கு என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார் அதை செய்வதற்கு கர்த்தர் உன்னை அனுமதித்திருக்கிறார், அதை நீ செய். நீங்கள் பாருங்க, ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் இருந்த 12 அப்போஸ்தலர்களும் அவர்கள் மரித்தது எல்லாமே, அவர்களுடைய மரணம் எல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அகால மரணத்தை போலத்தான் அவருடைய மரணம் இருந்தது. கொடூரமான மரணம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர் அதை குறித்து கவலைப்படவில்லை. அடி உதையை குறித்து கவலைப்படலை, சாப்பாடை பற்றி கவலைப்படலை, வஸ்திரம் இல்லாததை குறித்து கவலைப்படலை, ஒன்றுமே இல்லாததை பற்றி கவலையே படலை. அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், இதை செஞ்சிட்டானுங்க, அதை செஞ்சிட்டானுங்க, சர்ச்சை மூட்டானுங்க, போயிட்டானுங்க, இதை பண்ணானுங்க, இதைத்தான் அதிகமாக நம்ம என்ன செய்கிறோம், பயப்பட்டு அதை காரியங்களை செய்கிறோம். தேவன் அனுமதி இல்லாமல் ஒரு சம்பவமும் இந்த உலகத்தில் நடக்காது. நீங்கள் அந்த விசுவாசிங்க. நேபுகாத்நேச்சார் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தானா தேவன் அனுமதித்தார், அவன் செய்தான். இஸ்ரவேல் தேசத்தை சிறைபிடிச்சு கொண்டு வந்தான், யூதர்களை சிறைபிடித்தார்கள். தேவ ஜனம் எங்களை நீ சிறைபிடிக்கலாமா? இல்லை, அது தேவன் அனுமதிக்காமல் நடக்காது. அப்படியான கிறிஸ்தவத்தை ஒருவன் உபத்திரவப்படுத்துகிறானால் தேவன் அனுமதிக்காமல் அது நடக்காது. கிறிஸ்தவத்தில் உபத்திரம் வருதுன்னா தேவன் அனுமதிக்காமல் அது நடக்காது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஊழியர்களை ஒருத்தர் உபத்திரவப்படுத்துகிறானா தேவன் அனுமதிக்காமல் அது நடக்காது. அல்லது ஊழியத்தை ஒருவன் கெடுக்க பண்ணானா தேவன் அதை அனுமதிக்காமல் நடக்காது. இன்னொரு விஷயத்தை அப்படி சொல்லுங்கள், அது நடக்காது, வராது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். தேவன் அனுமதித்தால் தான் தொட முடியும், இல்லை தொட முடியாது பயா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் அனுமதித்தால் அது நடக்கட்டும், அவன் விட்டு கொடுங்க. இல்லைன்னா அவன் வருவான், தேவனை வேறு வாய் திருப்பி விடுவார். நீங்கள் அங்கே கவனித்து பாருங்கள், இவனை சிறைப்பிடிக்கிறது ஆட்களை அனுப்புகிறான், எலிசாவை சிறைப்பிடிக்க ஆளை அனுப்புகிறான். ஆனால் அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இவன் என்ன செய்கிறான், இவன் பயந்து போய் போட்டுறான், நம்ம தொலைஞ்சிட்டான்றான் அவன். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன செத்து போன்ற இடத்துக்கு வந்த பிறகு இவன் கண்களை திறந்துடலான்ற என்ன திறந்து பார்க்குறான், அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை அவன் சுத்து போட்டுட்டான்னு, ராஜா சுத்து போட்டுட்டான்னு. இல்லை, அவனை சுத்து போடுறதுக்கு தேவன் என்ன செய்து விட்டார், காரியங்களை செய்து விட்டார். நீங்கள் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க ரதங்களும் குதிரைகளும் புறப்பட்டது எகிப்திலிருந்து. ஆனால் தேவன் அந்த ராஜ்யத்தை அழிக்க திட்டமிட்டார். எதில்? செங்கடலில் வைத்து.
அதே எந்த செங்கடல் இஸ்ரவேலர்களுக்கு வழி கொடுத்ததோ அதே செங்கடல் எகிப்தியருக்கு சவக்கடலாய் மாறினது. அது செங்கடல், அது சவக்கடல். அவர்களுக்கு அது கல்லறையாய் மாறினது. அப்படியானால் தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு உலகத்தின் எந்த காரியத்தை அவரால் செய்ய முடியும். நீங்கள் அதை விசுவாசித்து பாருங்கள், நம்புங்க, தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே பார்க்குறோம், இந்த எலிசா தேவ சமூகத்தில் ஆண்டவரின் கண்களை திறந்து பார்க்குறாங்க. கர்த்தரின் கண்களை, அப்படியால் கண் திறக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். தெய்வீகத்தை காண்கிற மனிதர்களாய் வாழ வேண்டும். தேவனுடைய ஆற்றலை காண்கிறவர்களாய் வாழ வேண்டும். தேவனுடைய வல்லமையின் மகத்துவங்களை காண்கிறவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். தேவன் என்னை எப்படி ஆசீர்வதித்து காப்பார் என்ற அந்த ஆழமான விசுவாசத்தை அடிப்படையில் வாழுகிற மனிதர்களாய் ஜீவிக்க வேண்டும். எனவே இந்த இடத்துல நீங்கள் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய விசுவாசத்தை விஸ்தாரப்படுத்துங்க. அடி உத குத்து வெட்டுக்கெல்லாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிறிஸ்தவம் என்பது அடி உத குத்து வெட்டில் தான் ஆரம்பிச்சிது. நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க, நம்ம செய்யலதை வாங்கிக்கிட்டார். இயேசு கிறிஸ்து எப்படி அந்த கிறிஸ்தவத்தை ஸ்தாபித்தார்? கிறிஸ்தவம் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது? கல்வாரி சிலுவை தானே. எவ்வளோ பாடு, மரணம், உபத்திரவம், அவமானம், நிந்தை, காரி உமிழ்தல், அதாவது இதெல்லாம் அவர் செய்த பாவத்தினால் அனுபவித்தார் இல்லையே, செய்யாதனால் அனுபவித்தது தானே. நான் உண்மையை செய்கிறேன், உண்மைதான். இந்த உலகம் நமக்கு நீதி செய்யாது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நமக்கு நீதி தேவனிடத்திலிருந்து தான் வர வேண்டும். அப்படியால் கிறிஸ்தவம் என்பது சீஷன் என்று சொல்கிறவன் அதாவது சாசனம், மரண சாசனம் எழுதிட்டு வந்தவன் தான் கிறிஸ்தவன். அவன்தான் கிறிஸ்தவன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறோம், ஐயோ என்ற வார்த்தையை கிறிஸ்தவர்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. ஐயோன்னு சொல்லக்கூடாது. உடனே இப்போ என்ன செய்கிறாரு, எலியா என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணுறாரு. அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்குது. அவர்களை என்ன செய்ய, ஒரு ஆண்டனை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க, ராஜா அவனுடைய அரண்மனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த அரண்மனையில் கொண்டு போய் அவனை சேர்த்த விட்டு அவன் மயக்கம் தெரிகிறது. தெரிஞ்ச பிறகு பார்க்குறான், ஐயோ நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம், ராஜா அரண்மனைக்கு வந்துட்டோம்டான்னு. உடனே ராஜா வந்து எலிசாட்ட கேட்குறான், என்ன செய்யலாம் அப்படின்னு. அவனுக்கு சாப்பாடு விடுறான். முதல்ல அவனை கொண்டுட்டுமா, இல்லை நீ அவனை பிடிச்சிட்டு வந்தேன், நான் தானே பிடிச்சிட்டு வந்தேன், நீ கொலை செய்வதற்காக அழிப்பதற்காக நான் செய்யலை, அவனுக்கு சாப்பாடு விருந்து கொடுத்தார்கள். விருந்தெல்லாம் சாப்பிட்டு பிடிச்சிட்டு போங்கடான்னு அனுப்பி வைக்கிறான். அதை பாருங்கள், எவ்வளோ டாக்டிக்ஸ் பாருங்கள், சூப்பராக. அவன் அனுப்பி வைக்கிறப்போ அவன் போகிறாங்க, எல்லாம் ராஜாட்ட போகிறாங்க. அது பிறகு அங்கே வசனம் சொல்லியிருக்கு, அதுக்கு பிறகு அவங்க யுத்தத்திற்கு வரவே இல்லையா, யுத்தம் செய்கிறதுக்கு அந்த ஆட்கள் வரவே இல்லை. அதுக்கு பிறகு சமாதானம் ஆகிடுச்சான் தேசத்தில். அப்புறம் அதுக்கு பிறகு இங்கே இருக்குது 23ஆம் வசனம் நினைக்கிறேன், 23ஆம் வசனம் கடைசி பகுதி. சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேலின் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. அதுக்கப்புறம் வரவே இல்லை, தண்டுகள் வரல. அப்படியான யுத்தம் நமக்கு நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் அவன் செய்கிற உபத்திரவத்துக்கு வரான், பாடுகளுக்கு வரான், அடிக்க வரானா ப்ரொட்டஸ்ட் பண்ணி நிற்காதீங்க. உங்களுடைய அன்பை காட்டுங்க, உங்களுடைய தியாகத்தை காட்டுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களுக்கு சகல சவரட்சியும் செஞ்சு பாருங்கள். அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. எனவே ஐயோங்கிற வார்த்தை நம்முடைய அகராதியிலே இருக்கக்கூடாது. ஆமென். இது நம்பர் 1.